நம்ம கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே கண்கள் புகழ் சிவதா இருக்காங்க. வந்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆன உடனே நிறைய பேர் அவங்க வந்து நீங்கள் தான் இந்த படத்தோட ஹீரோலாம் பாராட்டினதால கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகமாகிடுச்சின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இப்போயே நாங்கள் காலைல 9 மணி இன்டர்வியூ கூப்பிட்டோம். ஈவினிங் 6 மணி தான் வந்திருக்காங்க. வாட்ச் இல்லை, சாரி ஃபோன். ஸோ இப்போ அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள் சிவதா, அவங்க இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த கதை கேட்டோன்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நிஜமாவே டேரக்டர் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் ஜிப்ரான் சாருக்கு, அண்ட் தென் என்னோட கேமராமேன் சாருக்கு அவ்வளோ அழகாக காட்டினதுக்கும், மியூசிக் வச்சுட்டு அந்த பூஸ்ட் பண்ணதுக்கும், அந்த இது சொன்னதுக்கும் டேரக்டர் சாருக்கும் இவங்க 3 பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டீமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப யங் அண்ட் வைப்ரண்ட்டாக இப்படி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒர்க்குன்னு வந்துட்டா அப்படியே மாறிடுவாங்க. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி இந்த டீம் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில்ல. நம்ம கூட வந்து இப்போ இன்னொரு பயங்கரமான ஒரு ஆள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட் ஆனந்த விகடன் ரிப்போர்ட்டர் சாதனா. பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி நீ உண்மையாகவே உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, இல்லை அது பொய்யா? ஆ அது பொய் தான். பட் இருந்தாலும் இந்த இல்லை நீங்கள் கேரக்டராவே நான் மாறிட்டேன் அப்படியே. நிறைய பேர் ட்விட்டர், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இளையதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணுக்காக தான் நாங்கள் படத்துக்கு போகிறோம், உங்கள் கண்ணுக்காக தான் நாங்கள் படத்துக்கு போகிறோன்னு போடுறாங்க. ஏன் எங்களெல்லாம்காக படத்துக்கு போக மாட்டாங்களா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி வெறி கொண்ட உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தெரியல, எல்லாரும் கண்ணு நல்லா இருக்குன்றாங்க. அது தெரியல நம்பலாமா வேணாமான்னு. ஸோ அது ஹாப்பியாக இருக்குது அவங்க அப்படி சொல்லும்போது. சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல இன்னும் ரெக்கக்னிஷன் இன்னும் நல்லா கிடச்சிருக்கு எல்லாருக்குமே. இதில் நடித்த எல்லாருக்குமே நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. அவங்கவுங்க பார்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலசரவணன். அதே கண்கள் இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். பஞ்சு கதாபாத்திரத்தில் போலீஸ் அதிகாரியாக கான்ஸ்டபிளாக நான் நடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணணும், அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்குள்ளே ஒரு ஹியூமர் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாக ஆசை. உதாரணத்துக்கு சூதுகவுமில் ஆர்ஜே ரமேஷ், அந்த கேரக்டர் அவரை சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம ராஜா மந்திரியில் காளி வெங்கட், அந்த கேரக்டர் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த பஞ்சு கேரக்டரை வந்து கொடுத்த இயக்குனருக்கு வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இன்னொரு ஆசையை நிறைவேறிருக்கு. என்னென்னா, சிவி குமார் சாரோட படத்தில் வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா சிவி குமார் சாரோட படங்களில் எப்பயுமே நான் சொன்ன அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இந்த படம் வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஒரு அடுத்த கட்ட ஒரு வெற்றியை தான் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பாராட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. காமெடி நல்லா பண்ணியிருக்கீங்க, பயங்கரமாக கவுண்டர் அடிச்சிருக்கீங்க, நாங்கள்லாம் செம்மையாக சிரித்தோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.